இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ் இலக்கணத்தில் சொற்களை பயன்படுத்தும் முறை பற்றியது. ஆமாம். வழக்கு மற்றும் போலி என்றால் என்ன என்பதை ஒரு சுருக்கமான ஒற்றை வரியில் சொல்லி ஆரம்பியுங்களேன். சொல்றேன். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அவற்றை அப்படியே பயன்படுத்துவதுதான் வழக்கு. ஓஹோ, அதாவது காலங்காலமாக பயன்படுத்துவது. இது எழுத்துக்கும் பேச்சுக்கும் பொருந்துமா? ஆமா, எழுத்துக்கும் பேச்சுக்கும் முழுமையாக பொருந்தும். சரி, இந்த வழக்கின் வகைகளை பார்ப்போம். வழக்கு 2 வகைப்படும். 2 வகையா? என்னென்ன? ஒன்று இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. சரி, முதலில் இயல்பு வழக்கு பற்றி சொல்லுங்கள். அது எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அதில் முதலாவது இலக்கணமுடையது. இலக்கணமுடையது என்றால் எவ்வித மாறுபாடுமின்றி இயல்பாக தருவது, சரியா? மிக சரியாக சொன்னீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. எடுத்துக்காட்டாக நீலம், மரம், வான், எழுது போன்ற சொற்கள். புரிகிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். இலக்கணம் பிழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது உண்டா? ஆமாம், கட்டாயமாக உண்டு. அதுதான் இயல்பு வழக்கின் 2வது வகையான இலக்கண போலி. இலக்கண போலி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதாவது இலக்கண முறைப்படி இல்லாவிட்டாலும் சொல்லின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வந்தாலும் அது ஏற்கப்படும். இதற்கு முன்பின்னாக தொக்கப்போலி என்றொரு பேரும் உண்டு. அட, முன்பின்னாக தொக்கப்போலி. ஆமா, ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிதில் புரியும். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என்று சொல்வதற்கு பதிலாக முன்றில் என்று மாற்றி பயன்படுத்துவது இலக்கண போலி. ஓ, கிளை நுனி என்பதை நுனிக்கிளை என்று சொல்வது போலவா? அதேதான். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன் இதெல்லாமே இலக்கண போலிதான். சரி, வீட்டின் நுழைவாயிலை இல்வாய் என்று சொல்வார்களே, அது என்னவாகும்? இல்வாய் என்பது வாயில் என ஆவது இலக்கண போலி. ஒரு நிமிடம். வாயில் என்பது பேச்சில் வாசல் என்றாவதை காண்கிறோமே, இது எதில் வரும்? அதுதான் இயல்பு வழக்கின் 3வது வகையான மருவு. சொற்கள் சிதைந்து வழங்குவது மருவு எனப்படும். ஓஹோ, அப்போ ஊர் பெயர்கள் மாறுவதும் மருவுதானா? கண்டிப்பா. தஞ்சாவூர் என்பது தஞ்சை எனவும், திருநெல்வேலி என்பது நெல்லை எனவும் சிதைந்து வழங்குவது மருவு. அதேபோல கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு ஆகியவையும் மருவு சொற்களே. அருமை. சொற்கள் இயல்பாக சுருங்குவதை பார்த்தோம். தகுதியற்ற சொற்களை எப்படி மாற்றுவது? நல்ல கேள்வி. இது நம்மை அடுத்த பகுதியான தகுதி வழக்குக்கு இட்டுச் செல்கிறது. தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு. சரி, இதிலும் வகைகள் இருக்கிறதா? ஆமாம், தகுதி வழக்கு 3 வகைப்படும். முதலாவது இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் என்றால் என்ன? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத் தகாத சொற்களை மாற்றுவது. அதாவது கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் என்று நாசுகாவ கூறுவது. புரிகிறது. சரி, மங்களமற்ற நிகழ்வுகளை எப்படி இலக்கணப்படி கூறுவது? அதுதான் தகுதி வழக்கின் 2வது வகையான மங்களம். மங்களமில்லாத சொற்களை மங்களமான சொற்களால் கூறுவது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? செட்டார் என்பதை துஞ்சினார் என்றோ அல்லது இயற்கை எய்தினார் என்றோ கூறுவது. அட, அப்படியா? வேறு சில சொற்களும் இப்படி மாறுமா? ஆமாம். ஓலை என்பது திருமுகம் எனவும், கருப்பு ஆடு என்பது வெள்ளாடு எனவும். விளக்கை குளிரவை என்று சொல்வதும் இதில்தான் வருமா? மிகச்சரி. விளக்கை அணை என்பதை விளக்கை குளிரவை என்றும், சுடுகாடு என்பதை நன்காடு என்றும் மங்களமாக கூறுவார்கள். சரி, இடக்கரடக்கல் மங்களம் பார்த்தோம். 3வது வகை என்ன? குழுவுக்குறி. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது. ஓ, ரகசிய குறியீடு போலவா? நானே ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர், யானைப்பாகர் ஆடையை காரை என்பர். சரியா? 100க்கு 100 சரி. அருமை. சொற்களை மாற்றுவதை பார்த்தோம். ஒரு சொல்லுக்குள் ஓர் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்குமா? ஆமாம், இருக்கும். அதுவே போலி எனப்படுகிறது. போலி, அதாவது போல இருத்தல் என்ற பொருள் இல்ல? ஆமாம், போலை இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியதுதான் இந்த சொல். சொல்லில் ஓர் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாத நிலை இது. எடுத்துக்காட்டாக அறம் மற்றும் அரண். சரி, போலி எத்தனை வகைப்படும்? போலியும் 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதலில் முதற்போலி பற்றி பார்ப்போம். சொல்லின் முதல் எழுத்து மாறுவதும் முதற்போலி. பசல் என்பது பைசல் எனவும், மஞ்சு என்பது மைஞ்சு எனவும் மாறும்.
மயல் என்பது மையல் என மாறுவது முதற்போலிதானே? கண்டிப்பா. நீங்கள் சாதாரணமாக வாழைப்பழம் நைஞ்சு விட்டது என்று சொல்வதும் முதற்போலிதான். ஓஹோ. அடுத்து இடைப்போலி என்றால் இடையில் உள்ள எழுத்து மாறுவதா? ஆமா, அமைச்சு என்பது அமைச்சு எனவும் இளஞ்சி என்பது இளஞ்சி எனவும் மாறும். அரையர் என்பது அரையர் ஆவதும் இடைப்போலிதான். சரி. கடையில் உள்ள எழுத்து மாறுவது கடைப்போலி. இதில் அக்ரணை பெயர்களுக்கு என்ன விதிகள் உள்ளன? அக்ரிணையில் சொல்லின் இறுதியில் வரும் மகரத்திற்கு பதிலாக நகரம் வரும். உதாரணத்திற்கு அகம் என்பது அகன் ஆகுமா? ஆமாம். நிலம் என்பது நிலன் எனவும் முகம் என்பது முகன் எனவும் மாறும். லகரத்திற்கு பதிலாக ஏதாவது மாறுமா? லகரத்திற்கு பதிலாக ரகரம் வரும். பந்தல் என்பது பந்தர் எனவும் சாம்பல் என்பது சாம்பர் எனவும் மாறும். ஒருவேளை அனைத்து எழுத்துகளும் மாறினால் என்னவாகும்? அதுதான் முற்றுப்போலி. அனைத்து எழுத்துகளும் மாறினாலும் பொருள் மாறாதது. ஒரு சின்ன உதாரணம். 5 என்பது 5 என மாறுவது முற்றுப்போலி. அருமையான தகவல்கள். சரி, இப்போது நாம் தேர்விற்கான 40 முக்கிய வினாவிடைகளை மிகச் சுருக்கமாக நேரடியாக ஒரு ரேபிட் ஃபயர் போல பார்த்து விடுவோமா? கட்டாயமாக. நேயர்கள் இதை கவனமாக கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளலாம். நீங்களே கேள்விகளை தொடங்குங்கள். சரி, இதோ முதல் கேள்வி. 1. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை. வழக்கு. 2. முன்னோர் சொற்களை பயன்படுத்தியபடியே நாமும் பயன்படுத்துவது. வழக்கு. 3. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. 4. வழக்கின் இரு வகைகள் யாவை? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 5. ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. இயல்பு வழக்கு. 6. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. 7. எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக வருவது? இலக்கணமுடையது. 8. இலக்கணமுடையது என்பதற்கு எடுத்துக்காட்டு. நிலம், மரம், வான், எழுது. 9. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போல் ஏற்கப்படுவது. இலக்கண போலி. 10. இலக்கண போலியை வேறு எவ்வாறு கூறலாம்? முன்பின்னாக தொக்க போலி. 11. இல்லத்தின் முன்பகுதியை எப்படி குறிக்க வேண்டும்? இல்முன். 12. இல்முன் என்பதை முன்னோர் எப்படி மாற்றினர்? முன்றில். 13. கிளையின் நுனியை எப்படி குறிப்பிடுகிறோம்? நுனிக்கிளை. 14. இல்லத்துக்குள் நுழையும் வழியான இல்வாய் எப்படி மாறியது? வாயில். 15. வாயில் என்பது இலக்கணப் போலி, இது பேச்சில் எப்படி மாறியுள்ளது? வாசல். 16. வாசல் என்பது எவ்வகை வழக்கு? மருவு. 17. இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்கும் சொற்கள். மருவு. 18. தஞ்சாவூர் திருநெல்வேலி என்பதன் மருவு என்ன? தஞ்சை, நெல்லை. 19. தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது. தகுதி வழக்கு. 20. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. சூப்பர். இப்போது நீங்கள் என்னிடம் கேள்விகளை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரி. 21. வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களால் கூறுவது. இடக்கரடக்கள். 22. மங்களமில்லாத சொற்களை மங்களமான சொற்களால் குறிப்பது. மங்களம். 23. செத்தார் என்பதை முன்னோர் எப்படி குறிப்பிட்டனர்? துஞ்சினார். 24. ஓலை என்பதன் மங்களச் சொல். திருமுகம். 25. கருப்பு ஆடு என்பதன் மங்களச் சொல். வெள்ளாடு. 26. விளக்கை அணை என்பதன் மங்களச் சொல். விளக்கை குளிரவை. 27. சுடுகாடு என்பதன் மங்களச் சொல். நன்காடு. 28. ஒரு குழுவினர் தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள். குழுவு குறி. 29. போர்க்கொல்லர் பொன்னை எப்படி கூறுவார்? பரி. 30. யானைப்பாகர் ஆடையை எப்படி கூறுவர்? காரை. 31. ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து வந்து அதே பொருள் தருவது. போலி. 32. போலி என்னும் சொல் எதிலிருந்து தோன்றியது? போல இருத்தல். 33. போலி எத்தனை வகைப்படும்? 3. 34. சொல்லின் முதலில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது. முதற்போலி. எடுத்துக்காட்டு பசல் பைசல் ஆவது. 35. சொல்லின் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது. இடைப்போலி. எடுத்துக்காட்டு அமைச்சு அமைச்சு என ஆவது. 36. சொல்லின் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது. கடைப்போலி. 37. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் மகரத்திற்கு பதிலாக என்ன எழுத்து வரும்? நகரம். அகம் அகன் என மாறும். 38.
லகர எழுத்திற்கு பதிலாக கடைப்போலியாக வரும் எழுத்து ரகரம் பந்தல் பந்தர் என மாறும். 39 சொல்லில் உள்ள எழுத்துகள் அனைத்தும் மாறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. முற்றுப்போலி. 40 முற்றுப்போலிக்கு சரியான எடுத்துக்காட்டு தருக. 5 என்பது 5 என மாறுவது. மிகச்சிறப்பான பதில்கள். 1. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை என்ன? வழக்கு. 2. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 3. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 4. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? அதுவும் 3. 5. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல். இலக்கணமுடையது. 6. இலக்கண போலி என்பதன் வேறு பெயர் என்ன? முன்பின்னாக தொக்கப்போலி. 7. இல்முன் என்பதன் இலக்கண போலி என்ன? முன்றில். 8. நுனிக்கிளை என்பது என்ன வழக்கு? இலக்கணப்போலி. 9. புறநகர், தசை இவை எவ்வகை சொற்கள்? இலக்கணப்போலி. 10. கால்வாய், கடைக்கண் இவை எவ்வகை சொற்கள்? இலக்கணப்போலி. சூப்பர். 11. வாயில் என்பது இலக்கண போலியா மறுவூவா? இலக்கணப்போலி. 12. அப்படியானால் வாசல் என்பது என்ன வழக்கு? மருவு. 13. இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவை? மருவு. 14. கோவைமத்தூர் என்பதன் மருவு என்ன? கோவை. 15. தஞ்சாவூர் என்பதன் மருவு என்ன? தஞ்சை. 16. திருநெல்வேலி என்பதன் மருவு என்ன? நெல்லை. 17. எந்தை, சோனாடு இவை என்ன வழக்கு? மருவு. ரொம்ப வேகமா போறோம். 18. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எந்த வழக்கு? இடக்கரடக்கல். 19. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமாக கூறுவது. மங்களம். 20. ஓலை என்பதன் மங்களச் சொல் என்ன? திருமுகம். 21. சுடுகாடு என்பதன் மங்களச் சொல் என்ன? நன்காடு. 22. சித்தார் என்பதன் மங்களச் சொல் என்ன? துஞ்சினார் அல்லது இயற்கை எய்தினார். 23. கருப்பு ஆடு என்பதன் மங்களச் சொல் என்ன? வெள்ளாடு. 24. விளக்கை அணை என்பதை எப்படி மங்களமாக கூற வேண்டும்? விளக்கை குளிரவை. 25. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் சங்கேத மொழி என்ன? குழுவு குறி. 26. பொற்கொல்லர் பொன்னை என்னவென்று கூறுவர்? பரி. 27. யானைப்பாகர் ஆடையை எவ்வாறு அழைப்பார்? காரை. 28. போலி என்னும் சொல் எதிலிருந்து தோன்றியது? போல இருத்தல் அப்படிங்கிறதிலிருந்து. 29. போலி முக்கியமாக எத்தனை வகைப்படும்? 3. 30. சொல்லின் முதலெழுத்து மாறுவது எந்த போலி? முதற்போலி. 31. சொல்லின் இடையெழுத்து மாறுவது எந்த போலி? இடைப்போலி. 32. சொல்லின் இறுதி எழுத்து மாறுவது எந்த போலி? கடைப்போலி. 33. பசல் பைசல் என மாறுவது எவ்வகை போலி? முதற்போலி. 34. அமைச்சு அமைச்சு என மாறுவது எவ்வகை போலி? இடைப்போலி. 35. அகம் அகன் என மாறுவது எவ்வகை போலி? கடைப்போலி. 36. அக்னை பெயர்களின் இறுதியில் மகரத்துக்கு பதிலாக எந்த எழுத்து கடைப்போலியாக வரும்? நகரம் அதாவது இன். 37. லகர எழுத்திற்கு பதிலாக எந்த எழுத்து கடைப்போலியாக வரும்? ரகரம் அதாவது இர். 38. 5 என்பது 5 என மாறுவது என்ன போலி? முற்றுப்போலி. 39. பந்தல் பந்தர் என மாறுவது என்ன போலி? கடைப்போலி. 40. அறம் அரண் என மாறுவது என்ன போலி? கடைப்போலி. அப்பாடா, 40 கேள்விகளுக்கும் மூச்சு விடாம விடையளிச்சிட்டோம். ஆமா, நல்ல ஒரு ரீகேப் இது. ஆனா இது வெறும் குருட்டு மனப்பாடம் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால உள்ள காரண காரியங்களை விவாதிச்ச பிறகு இந்த கேள்விகளை எதிர்கொள்றது எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. ஆமா, இதோட சேர்த்து பாடநூல்ல உள்ள ஒரு சிந்தனை கேள்வியையும் நாம பார்த்துடுவோம். வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது, இதுல இடம்பெற்றுள்ள போலி சொல் எது? இது நாம அன்றாடம் பயன்படுத்துற வாக்கியம்தானே. இதுல உள்ள போலிச் சொல் நஞ்சு. ஓ, நஞ்சுதான் போலியா? ஆமா, பழம் நைந்து போனது தான், அதாவது ரொம்ப மிருதுவாயி அழுகுற நிலைக்கு போனது தான் பேச்சு வழக்குல நஞ்சு விட்டது அப்படின்னு சொல்றோம். அதனால நைந்து அப்படிங்கிறது தான் சரியான சொல்.
ஓஹோ, அப்போ இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட பயம், அவங்க சாமர்த்தியம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கால பெட்டகம் அப்படிங்கிறத இந்த ஆழ்ந்த அலசல் மூலமா நம்ம நிரூபிச்சிட்டோம்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா தொகுத்து சொல்லிட்டீங்க. தேர்விற்கான 40 முக்கிய வினாக்களையும் ஒரு கையேடு மாதிரி நாம வழங்கிட்டோம். சூப்பர்.